அண்ணன்கிட்ட சொன்னேன். அப்புறம் அந்த 6 அடிச்சாரு இப்படி. அட அண்ணே, என்னடா பயந்துட்டீங்களா? என்ன சொல்றீங்க நீங்க? ஆனா ஒரு விஷயம் சொல்லட்டா, இன்னைக்கு என்ன இன்னிங்ஸ் விளையாடுனீங்க? பவுண்டரிஸ் மேல பவுண்டரிஸ், சூப்பரா இருந்துச்சு. உண்மையா அண்ணன்? சூப்பரா ஏன் இருக்காது? ஒரு நாள் கூட பிராக்டிஸை மிஸ் பண்ண மாட்டேன். டிசிப்ளின் வேணும், டிசிப்ளின். அப்படியா? அப்போ வாழ்க்கைக்கான கேள்வினா உங்க டிசிப்ளின் எங்க போயிடும்னா? அப்படின்னா அப்படின்னா டிசிப்ளின் வெறும் பிச்சில் மட்டும் இல்ல, ரோட்லயும் இருக்கணும். என்ன, லைஃபோட இன்னிங்ஸும் அதிகமா இருக்கணும்ல. அப்புறம் இனிமே ஹெல்மெட் கூடவே ரைடிங் கியரும் போடணும். உங்களை தான் உங்க முழு டீமும் நம்பி இருக்கு. புத்திசாலி ஆயிட்டீங்க 2 பேரும். பேட்டிங் ஆர்டர்ல 2 பேத்துக்கும் ப்ரொமோஷன் கொடுக்கணும் போல இருக்கு. என்னன்னு சரி, கிளம்புறேன். பாய்னா. அப்பா பிரேக். இந்த போன் தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். ஒவ்வொரு 2 செகண்டுக்கு மேல உங்க அவனும் போன் பக்கம் திரும்புது. இவ்வளவு டிஸ்ட்ராக்ஷன் இருந்தா படிப்புல உனக்கு எப்படி நல்ல மார்க் வரும்? அப்பா, ஃபோன்ல படிச்சுட்டு தான் இருந்தேன். இன்னைக்கு வைவா, அதனால தான் கொஞ்சம் விவரங்கள் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் உங்களுக்கு தெரியணும்னு சொல்றேன், என்னோட கிளாஸ்ல நான் முதல் 10 ஸ்டூடெண்ட்ஸ்ல இருக்கேன். அப்புறம் பை த வே, வண்டி ஓட்டும் போதெல்லாம் நீங்க ஃபோன் யூஸ் பண்றீங்களே, அது டிஸ்ட்ராக்ஷன் இல்ல? அட, அது என்னோட வேலை. எனக்கு அது டிஸ்ட்ராக்ஷன் எப்படி ஆகும்? அப்பா, நான் என்ன நினைக்கிறேன்னா, எது நம்ம லட்சியத்துக்கு போக விடாம தடுக்குதோ அதுதான் டிஸ்ட்ராக்ஷன். நீங்க இதை மறந்துட்டீங்க, நமக்கு ஸ்கூல் போகணும். ஏன்னா கிரீன் லைட் விழுந்துடுச்சு. ஓ, இப்பெல்லாம் இந்த பசங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறதுல எந்த பயனும் இல்ல. பதிலுக்கு நமக்கே பாடம் சொல்லி கொடுத்துறாங்க. அட, இவ்வளவு வருஷமா வண்டி ஓட்டுறேன், கான்ஃபிடன்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்குமா இல்லையா? பிரதாப், அந்த ஆர்டர் என்னாச்சு? இன்னைக்கு வண்டி எப்படியாவது லோடு ஏத்திடணும். ஒரு நிமிஷத்துல உங்களுக்கு டீடைல்ஸ் மெசேஜ் பண்றேன். நானும் வந்துகிட்டு தான் இருக்கேன். சரி. அட, எங்க போச்சு அந்த டீடைல்ஸ்? அப்பா பிரேக். சாரி தம்பி, அது நான். பரவாயில்லைங்க சார், நான் நல்லா இருக்கேன், நீங்கள் நல்லா இருக்கீங்க. ஒரு விஷயம் சொல்லட்டா? நானும் இன்னைக்கு என் நண்பர்கள் மூலம் பாடம் கற்றுக்கிட்டேன். நம்மளை நம்பி இருக்கவங்களுக்கு நம்ம வாழ்க்கையும் ரொம்ப முக்கியம். எந்த ஒரு ஃபோன் கால் அல்லது மெசேஜை விடவும் முக்கியம். கண்டிப்பாக யோசிச்சு பாருங்க. அப்பா பிரமாதம், இந்த முறை டெஸ்ட்ல ஃபுல் மார்க் வாங்கியிருக்கீங்க நீங்க. அப்புறம் என்னாச்சு? அட, அப்பா போன்ல பேசிக்கிட்டே போனாரு. முன்னாடி திடீர்னு ஒரு பைக்ல அண்ணன் வந்துட்டாரு. அவர் திடீர்னு பிரேக் போட்டாரு. நானும் ரொம்ப பயந்துட்டேன். அடக்கடவுளே, உங்க கதை கேட்டு எனக்கு தோணுது இட் வாஸ் a very close save. ஐ அம் ஜஸ்ட் glad யாருக்கும் எதுவும் ஆகல. உங்க அப்பாவுக்கு மனசு கஷ்டமா இருக்கும்ல? யா, he was feeling a little guilty. அதனால தான் அன்னிலிருந்து நிறைய ரோட் சேஃப்டி வீடியோஸ் பார்க்கறாரு. இன்னைக்கும் தான் என்கிட்ட சொன்னாரு, நாம நமது வாகனத்தை ஓட்டும் போது நினைவில் இருக்க வேண்டியது, வாகனம் ஓட்டும் போது பல இடங்கள்ல பிளைண்ட் ஸ்பாட்ஸ் இருக்கும். இதுல எதிரே ஒரு வாகனம் நமக்கு தெரியாது. அதனாலதான் மிரர், சிக்னல், மேனோவர். முதல்ல கண்ணாடியில பார்க்கணும். டிராபிக்ல நமது பொசிஷனை அனலைஸ் செய்யணும். கொஞ்சமா திரும்பி தனது தோள்பட்ட பக்கமா பார்க்கணும், யாராவது நமது பிளைண்ட் ஸ்பாட்ல இருக்காங்களான்னு. அப்புறம் வாகனத்தின் வேகத்தை மெல்ல குறைச்சி சிக்னலை பார்த்து ஒரு பக்கமா போகணும். புரிஞ்சுக்கிட்டேன் அப்பா, நீங்க 3 முறை புரிய வச்சிட்டீங்க. இப்போ என்னோட டிரைவர்ஸ் லைசென்ஸ் வர முழுசா 1 வருஷம் இருக்கு. ஏற்பாடுகள் ஆரம்பத்துல இருந்து செய்ய வேண்டி இருக்குல்ல. பிரிப்பரேஷன் இல்லாம விராட் கூட ஒரு அருமையான கவர் டிரைவ் அடிக்கிறது இல்ல. நீ சாலையில டிரைவ் பண்ண போற,
என்ன? ஆமாப்பா. எனக்கு தோணுது ஆஃப்டர் தட் நியர் ஆக்சிடென்ட் அவருக்கு என் மேல அன்பு அதிகம். இஸ் ஜஸ்ட் கன்சர்ன்ட் அபவுட் அவர் சேஃப்டி. அதனால எனக்கு சரியான கைடன்ஸ் கொடுக்க விரும்புறாரு. நீ சொல்றதும் சரிதான். நம்ம பெற்றோர்கள் நமக்கு டீச்சர்ஸும் கூட. எனக்கு தோணுது நாமளும் எப்பவாவது கடுமையா இருந்து ஏதாவது அவங்களுக்கு கத்து கொடுக்கணும். நீ சொல்றதும் சரிதான். ஓகே, see you then. Bye bye. பாய். சரி, வந்தாச்சு. ஸ்கூட்டர் மேல கோவத்தை காட்டி என்ன பண்றது? மேட்ச் உன்னோட தவறுனால தானே தோத்த. அப்புறம் அடுத்த மேட்ச்ல இன்னும் கொஞ்சம் டிசிப்ளின் கொண்டு வா. தவறுகள் தன்னால சரியாயிடும். என்ன? என்னோட தவறுனால மேட்ச் தான் போச்சு. ஆனா உங்க தவறுனால யாருடைய லைஃப் கூட போகலாம். என்ன சொல்ற? You are constantly overspeeding. இண்டிகேட்டர் யூஸ் பண்ணாம லேன் சேஞ்ச் பண்ணீங்க, ஓவர்டேக் பண்ணீங்க, அப்புறம் அதுக்கும் மேல ரேஷ் டிரைவிங் கூட. அதுக்கு மேல நீங்க ரைட் பண்றப்ப கிளவுஸும் போடுறதுல ஃபுல் ஸ்லீவ்ஸும். நாங்க குழந்தைங்க உங்ககிட்ட இருந்து தானே கத்துக்கிறோம்ப்பா. அப்பா, டிசிப்ளின் வெறும் கேம்ல மட்டும் இல்ல, ரோட்லயும் அவசியம் தான்.